அடுத்த டாபிக் போகலாமா? இயேசுவின் ஊழியம். நம்ம காலையில் பார்த்தோம், யோவான் 13:15 என்ன பார்த்தோம்? மாதிரியை காண்பித்தார்னு பார்த்தோம். எப்படிப்பட்ட மாதிரியை இயேசு நமக்கு காண்பித்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வசனங்கள் கொடுக்குறேன். ஒரு சில வசனங்கள், நான் ஜாஸ்தியில் வசனங்கள் கொடுத்து உங்களை போர் அடிக்க மாட்டேன், சரியா? ஒரு சில வசனங்கள் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம இயேசுவினுடைய ஊழியத்தை 3 பாகமாக பார்ப்போம். ஏன்னா இயேசுவினுடைய ஊழியத்தை பார்த்து தான் நம்ம ஊழியம் செய்யணும், சரியா? இயேசுவினுடைய ஊழியத்தை பார்த்து தான் நம்ம ஊழியம் செய்யணும். அதனால சரியா? ஓகே. யோவான் என்ற சுவிசேஷம் எடுத்துக்கோங்க. மறுபடியும் யோவான் தான் கொடுக்குறேன். 13:1 படிங்க. யோவான் என்ற சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 வசனம் 2ஆம் பாகம். தாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். தாம், அதில் தாம்ல இருக்கு பாரு, அதுலேருந்து படிக்கும். 2ஆம் பாகம். தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இயேசு எப்படிப்பட்டவர்? அன்பு வைத்தவர். அன்பு வைத்தவர் இயேசு, சரியா? ஓகே. 1 யோவான் 4:8. 1 யோவான் 4:8. 1 யோவான் 1 இல்லைம்மா, 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசு எப்படி இருக்கார்? அப்போ அன்பாகவே இருக்கும் அன்பின் தேவன் அல்லவோ, வேறெந்த அன்பின் இன்பம் நிலையற்றதல்லவோ, மேகம் போல் மாறி போகும் தன்மையுள்ளதல்லவோ. பாடுறோம் அந்த பாட்டு. 1 யோவான் 4:8. ஆமாம், 1 யோவான் பின்னாடி வரும். வெளிப்படுத்தும் விசேஷத்துக்கு முன்னாடி வரும் பாரு. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசு அன்பாகவே இருக்கிறார்னு போடலையே இங்க. தேவன் தானே அன்பாகவே இருக்கிறார்னு போட்டிருக்கு. இப்போ யெகோவா தானே அன்பா இருக்கிறாரு. நீங்க என்ன இயேசு அன்பா இருக்கிறார் சொல்றீங்க? இந்த கேள்வியை நீங்க என்ன கேட்கணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார்னா யெகோவா தான் அன்பாகவே இருக்கிறார். இயேசு எப்படி அன்பாகவே இருக்கிறார்னு சொல்றீங்க? சவுக்கால் எட்டு அச்சவருங்க இயேசு. எப்படிங்க அன்பு இருந்தால் எப்படிங்க சவுக்கால் எட்டு அடிப்பாரு? 8 அச்சரா இல்லையம்மா சவுக்கால? அன்பின் வெளிப்பாடாக சில நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிச்சிருக்கிறாரு, திட்டிருக்கிறாரு. மாயக்காரராக வேதமாறுகிறே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. ஐயோனா என்ன தெரியுமா? நரகத்துக்கு போயிடுவீங்கடா அப்படின்னு அர்த்தம். டேம் யூ, ஓ டு யூ, ஐயோ. சரியா? இதை ஏன் தேவன் இயேசு செய்தார் நமக்கு தெரியணும்ல. இயேசு சில விஷயங்களை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சார். நாம்ளும் நம்மளுடைய வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வருது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுக்க வேணாம் அப்புறமா படிங்க. ஓகே. 2ஆம் அதிகாரத்தில் வருது. தன்னுடைய தேவத்துவத்தை அவர் கொள்ளையாடிய பொருளாக, தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் தன்னுடைய தேவத்துவத்தை பரலோகத்தில் விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. அங்கேருந்தான் நம்ம சொல்கிறோம் தேவன் இஸ் ஈக்குவல் டு ஜீசஸ் அப்படின்னு. தேவன் இஸ் ஈக்குவல் டு ஜீசஸ்.
தன்னுடைய தேவத்துவத்தை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் என்ன பண்ணுறாரு? he comes as a slave. உனக்காகவும் எனக்காகவும் அடிமையின் ரூபம் எடுத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நானும் நீயும் சுயாதீனம் பெறுவதற்காக அடிமையின் ரூபம் எடுத்த இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்ட இயேசு முடிவு பரியந்தம் தன் சீஷர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார், இன்க்ளூடிங் யூதாஸ் காரியோத். யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுக்க போன போது அவரால் தடுத்திருக்க முடியுமா? முடியாதா? ஈஸியாக முடியும். அவன் காலை உடச்சிருக்க முடியுமா? முடியாதா? உடச்சிருக்க முடியும். ஆனாலும் அவர் வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும், வேத வாக்கியம் அவனை குறித்தும் நிறைவேற வேண்டும். என்னுடையவனே என்னை காட்டி கொடுக்கணும் அப்படின்ற வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் அப்படின்றதுக்காக பொறுமையாக இருந்தார். இதுதான் தேவனுடைய சித்தத்தை செய்வது. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. ஓகே, இயேசு எந்த தப்பு பண்ணல. ஆனால் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. வாட்டாரா ஒரு தப்பு பண்ணிட்டா, ஓகேவா? அந்த தப்பு டயானாக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே டயானா போட்டு கொடுக்கறதுக்காக மாமா கிட்ட போனால் ரொம்ப ஈஸியாக அப்படி தான் நம்ம போமா அப்படின்னு விட்டுருவார். டீச்சர்கிட்ட போகிறான், ஹெட்மாஸ்டர்கிட்ட போகிறான். என்னம்மா பண்ணுவ நீ? டயனா போகாத நீ செய்ய மாட்டியா? ஆனால் ஏசு அந்த மாதிரி பண்ணல. அவர் தான் இயேசு. சரியா? மார்க் 10:45 படிங்க எல்லாரும். இயேசுனுடைய ஊழியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரியும் உங்களுக்கு. இயேசுனுடைய ஊழியம் உங்களுக்கு புரியணும்னா மார்க் 10:45 படிங்க. மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்த இயேசு. பார்ட் 1 யோவான் 3:16 நிறைவேற்றம். யோவான் 3:16 என்ன? தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அதை நிறைவேறணும்னா இயேசு எப்படி வரணும்? மார்க் 10:45 இருக்கிறபடி வரணும். மார்க் 10:45 மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஊழியம் செய்கிறேன் என்பவர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னன்னா அவர்கள் ஊழியம் செய்யாமல் மற்றவர்களிடத்திலிருந்து ஊழியம் கொள்வது தவறான ஒரு விஷயம். அதை நீங்கள் செய்யக்கூடாது, அதை நான் செய்யக்கூடாது. என்னால் முடிஞ்ச வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஊழியம் செய்பவர்களாக இருக்கணும், ஊழியம் கொள்பவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா இயேசு அப்படி இருந்தார். அவருக்கு என்னமா குறை பரலோகத்தில்? அவருக்கு எதாவது குறை இருந்துச்சா பரலோகத்தில்? அவர் ஏன் வரணும்? why he has to come all the way down? பரலோகத்திலிருந்து இறங்கி. ஏன்னா நீயும் நானும் பரலோகம் போகணுன்றதுக்காக. அவ்வளவு பெரிய அன்பு அவர் அன்பு அவ்வளவு பெருசு.
என் பிள்ளை பரலோகம் என்னோட வந்து என்னோட இருக்கணும், என்னோடவே கூட இருக்கணும். நான் உருவாக்கின பிள்ளை. என்னோட கூட இருக்கணும். He should be with me, she should be with me. அப்படிங்கிறதுக்காக வந்தவர் அவர். ஓகே, இந்த அன்பு வந்து 4 வகை அன்பு உண்டு. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி போர் அடிக்க போகிறதில்லை. ஆனால் தேவனுடைய அன்பு, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஈடு இணையற்ற அன்பு உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அன்பின் பிரமாணத்தின்படி நடப்பீங்க. நீங்கள் அன்பின் பிரமாணம் என்ன? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக எனும் ராஜரீக பிரமாணம் அப்படிங்கிறார். யார்? யாக்கோபு தானே சொல்கிறார் ராஜரீக பிரமாணம்னு. ராஜரீக பிரமாணமா அது? ஓகே, இயேசுவினுடைய அன்பை குறித்த ஒரு சில பாயிண்டர்ஸ் கொடுக்குறவங்களுக்கு. ஓகே, சரி. ஒரு 2 வாரம் முன்னாடி எம்மாவு சீஷர்கள் நடத்தின ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எம்மாவுக்கு சென்ற சீஷர்கள் நம்மள ஜீசஸ்க்கு வெயிட்டி சுட்டு லேட்டாக வந்தோமே வர்ஷிப்புக்கு. அன்றைக்கி சந்தோஷம்னா கூட என்னன்னா ஃபுல் மெசேஜ் திட்டிக்கிட்டே இருந்தீங்களேண்ணா அப்படின்னாரு. ஞாபகம் இருக்கா அந்த மெசேஜு? யாருக்கெல்லாம் ஞாபகம் இல்லை? யாருக்கெல்லாம் ஞாபகம் இல்லை? சரி, இல்லைன்னா அந்த அந்த வேத வசனத்தை படிக்கலாம். அப்போ ஞாபகம் வருதா பார்க்கலாமா? வேத வசனத்தை படிப்போமா? லூக்கா 24 அதிகாரம் 13 35 வரை. லூக்கா 24 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து படிங்க. நான் நிறுத்துன்னு சொல்கிறப்போ நிறுத்துங்க. அன்றைய தினமே அதுக்கு முன்னாடி படிக்கணும். இப்போ இயேசு உயிர்த்தெழுந்த தினமே வச்சுக்கோக்கியா. இயேசு உயிர்த்தெழுந்த தினமே எவர்களில்? சீஷர்களில் 7 அல்லது சரி வர்த்தமானங்கள் ஒருவரோடொருவர் பாருங்க. எருசலேமில் இயேசு உயிர் தெரிந்திருக்கிறாரு. எருசலேமை விட்ட எம்மாவு அப்படின்ற டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அது டூரிஸ்ட் ஸ்பாட்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போவும் இருக்குது. இம்வாஸ் அப்படின்ற டூரிஸ்ட் ஸ்பாட் இப்போவும் இருக்குது. ஓகேவா? டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இயேசு உயிர் தெரிஞ்சுட்டாரா அப்படின்னு வர்த்தமானங்களை பேசிக்கிட்டே போகிறாங்க. சம்பாஷித்துக்கிட்டு ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீர்களோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நாசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி
இருந்தார். யாரு? இயேசுக்கிட்ட இயேசு பற்றியே சொல்கிறது. இயேசுக்கிட்ட இயேசு பற்றியே சொல்கிறது. வாக்கிலும் வல்லமையும் தீர்க்கதரிசியாக நசரேயனாக இயேசு இருந்தார்னு இயேசுக்கிட்டே சொல்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு அது வந்தது இயேசுனே தெரியல. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? ஸ்டூபிட் இடியட்னு திட்டுவார். படி. நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அவங்களுக்கு தெரியாம இல்லை. இப்போ உயிரோடு இருக்கிறாரு தேவதூதர்கள் சொன்னதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஜாலியாக டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம். ஏசு தானே உயிர் தெரிந்தார்ல, வெயிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டீஸ் விட்டு போகிறது. அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள். அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத ஸ்டூபிட் இடியட் பீப்புள் அப்படிங்கிறார். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இருக்கிறத ஒரு சின்ன கதையாக சொல்லிடுறேன். எல்லாவற்றையும் சொல்லிட்டு சொல்லி கொடுக்குற போது இவங்களுக்கு என்ன உள்ளுக்குள்ள அக்கினி கொழுந்து விட்டு எரியுது. அப்பவும் உங்களுக்கு தெரியல இயேசு தான் வந்திருக்கிறாருன்னு. கடைசியாக அவங்க வீட்டுக்கு போய் உக்காந்து சாப்பிட்ற போது தான் தெரிஞ்சுது இயேசு அப்படின்னு. உடனே மறைஞ்சு போய்ட்றாரு இயேசு. இவங்க இயேசுவை விட்டுட்டு வந்தாங்களா இல்லை இயேசுவோடவே இருக்கணும்னு இருந்தாங்களா? எருசலேம்லேயே இயேசுவை விட்டுட்டு வந்தாலும் துரத்தி பிடிக்கிறார் ஆண்டவர். 7 மைல் போட்டுருக்கிறார். 7 மைல்னா எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா? 12 கிலோமீட்டர் வரும். 11-12 கிலோமீட்டர் வரும் 7 மைல்னா. 11 to 12 கிலோமீட்டர்ஸ். அவர் மிதந்துட்டு வந்தார்லாம் இருக்குதா? இல்லை, அவரும் நடந்து போனார். கும்பலே இல்லாத இருந்திருக்கும் போதற்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, பயங்கர கும்பலான ரோடு அது. யோப்பா பட்டணத்திலேருந்து எருசலேமுக்கு போகிற ரோடு. பஸ்கா பண்டிகை காலம். மினிமம் ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் ட்ராவல் பண்ணுற ரோடு அது. மினிமம் நான் சொல்கிறது. அந்த காலத்திலேயே 1,00,000 பேர். ஏன்னா மொத்தம் 18 லட்சம் யூதர்கள் இருந்தாங்க. அவர் ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் படுங்க. ஓகே, அவர் இயேசு போகிறவங்க போகட்டும், நான் உயிர் தெரிந்தேன்ற செய்தியை கேட்டு தான் போனாங்க. போகிறவங்க போகட்டும், நான் எருசலேமில் இருக்கிற சீஷர்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லலை. துரத்திட்டு போகிறார். எங்கடா போகிறீங்க? புத்தி இல்லை, ஸ்டூபிட் இடியட்ஸ். இது கூட தெரியலையடா, ஸ்டூபிட் இடியட் பீப்புள். இது கூட தெரியலையடா உங்களுக்கு அப்படின்னு மோசே முதல் சங்கீதங்கள் எல்லாவற்றையும் அவர் பைபிள் கிளாஸ் எடுத்துருக்கிறாருங்க. பைபிள் கிளாஸ் எடுக்கிறாருங்க. பைபிள் கிளாஸ் எடுக்கிற போது இவங்களுக்கு குபுக்கு ஆமாம் இல்லை ஆனாலும் தெரியல ஏசு தான் வந்திருக்கிறாங்க. இந்த அன்பு
அந்த 2 பேர் கூட, அந்த 2 பேரில் வந்து அந்த 2 பேரும் அப்போஸ்தலர்கள் கிடையாது. குளோஃபாஸ் அப்படின்றவர் வந்து சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இயேசுவினுடைய சித்தப்பா அப்படின்னு. சில பேர் இல்லைன்றாங்க. அதெல்லாம் விட்டுலாம், நமக்கு தேவையில்லை அதெல்லாம். 2 பேரும் அப்போஸ்தலர்கள் கிடையாது. ஏன்னா அதே வசனம் பின்னாடி வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா 11 இருந்த அறைக்கு சென்றார்கள்னு இருக்கும். அப்போஸ்தலர்கள் கிடையாது. அது மெயின் டிசைபிள்ஸ், மெயின் சிஷ்யர்கள் கிடையாது. சில்லற சிஷ்யர்கள் தான் இவங்க. அவர்களையும் விடாம துரத்திட்டு போனார் இயேசு. வந்தா வாங்க, வராட்டி போங்க அப்படின்னு உட்காந்து கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சுக்கலாமா? தூங்கிட்டு இருக்கிறவங்களாம் ஏன் எழுப்பினேன்? இயேசுவை போல ஊழியம் செய்கிறவங்க, புரியுதா? தூங்கிட்டு இருக்கலாம், எழுப்பினேன், தட்டி எழுப்பி ஏந்திருவா போகலாம். நானும் தூங்கிட்டு தான் இருந்தேன். 3:20 வரைக்கும் நானும் தூங்கிட்டு தான் இருந்தேன். ஏந்திர 3:30 கிளாஸ், வாங்க 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 வாங்க, போகலாம் போகலாம் போகலாம். Are you ready to love like Jesus? நீங்கள் இயேசுவை போல அன்பாக இருக்க ஆயத்தமா? அப்போ இயேசுவை போல ஊழியம் செய்வீங்க. மா வா, ஏன் மோனு ஒன்று சும்மாவா கொஞ்சம் பலாத அறைடா, என்ன பண்ணுவேன்? திருப்பி அடிப்பேன். ஏன் திருப்பி அடிக்கிற? ஏன்னா உன்னால் திருப்பி அடிக்க முடியுன்றதால திருப்பி அடிக்கிற. அதே உங்கள் நைனை வந்து பலாத அறையிறாரு, என்ன பண்ணுவேன்? அழுவேன். திருப்பி அடிக்க முடியாது. இது மனுஷ இயல்பு. தேவ இயல்பு என்ன தெரியுமா? மோனுவை மன்னிக்கிறது தேவ இயல்பு. என்னைக்கு அவள் மோனுவை மன்னிக்கிறாளோ அன்னைக்கு இயேசுவை போல ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாப்புல. புரியுதா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அன்பாகவே இருக்கிறார் தேவன். இயேசு அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் அன்பை கொடுக்கும் பொழுது இயேசுவை கொடுக்கிறீர்கள். நீங்கள் அன்பை கொடுக்கும் பொழுது இயேசுவை கொடுக்கிறீர்கள். இப்படி இது வந்து உயிர் தெழுந்த போது நடந்த விஷயம். அவர் மினிஸ்ட்ரி ஆரம்பித்த போது என்ன பண்ணுறாரு தெரியுமா? இயேசு யாரெல்லாம் எனக்கு சீஷராக இருக்கட்டுமோ பிதாவே அனுப்புங்க. சொந்த அமைச்சப்பராக அனுப்பிச்சிருக்க மாட்டாரா? யாரெல்லாம் எனக்கு சீஷர்கள் ஆகணுமோ பிதாவே அனுப்புங்க. இயேசு அப்படி பண்ணல. அவங்க வேலை செஞ்ச இடத்துக்கு போய் அழைக்கிறார். மத்தேயு 4 18-22 படிங்க. மத்தேயு 4:18-22 படிங்க. பாருங்க, பேதுருவும் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டிருக்கும் பொழுது, அது அவங்களுடைய ஒர்க் பிளேஸ். புரியுதா? அவங்களுடைய ஒர்க் பிளேஸ். மத்தேயு 9:9 படிங்க. அதே போல மத்தேயு 9:9.
அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின்னே சென்று வா என்றார். மத்தேயுன்றவன் வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டர். ஆயத்துறை அப்படின்னா டோல் பூத், டாக்ஸ் பூத். அக்காலத்தில் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற நீங்கள் ஒரு டோல் பிளாஸா பார்க்குறீங்களா? கிருஷ்ணகிரி யார் யாரெல்லாம் போனீங்க மாமாவோட? டோல் பிளாஸா பார்க்குறீங்களே, காசு கட் பண்ணுறாங்கல்ல, அப்போது அது போல் அது காசு கட்டினா தான் போக முடியும் அந்த இடத்த விட்டு வெளியில். அப்படிப்பட்ட ஒரு டேக்ஸ் பூத்தில் உட்காண்டிருந்தவன் வேலை இடத்துக்கே போய் அழைத்த இயேசு. அழைப்பு இன்றைக்கி காலையில் அண்ணன் சொன்னார்ல, அழைப்பு, ஊழியத்திற்கான அழைப்பு. இயேசு சொல்லியிருக்க முடியும், கட்டளை போட்டிருக்க முடியும், கம் அப்படின்னு. ஆனால் அவருடைய அன்பு என்ன பண்ணுது, அவங்க வேலை செஞ்ச இடத்துக்கு போய். இதே போல் தான் யாக்கோபையும் யோவானையும் கூப்பிடுறாரு. அது அந்த அந்த இதுலேயே மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பின்னாடி வரும். அப்பா படிங்க. யாக்கோபு யோவானையும் செபதேயுவோட கூட இருக்கிறாங்க. செபதேயு வந்து படகுல விட்டுட்டு, வேலைக்காரரோட படகுல விட்டு பின்னாடி வராங்க. வேலை செஞ்ச இடத்துல போய் அழைத்த இயேசு. அழைப்பு, அந்த அன்பு. அவர் பாட்டுக்கு ஃபேமஸ் பிரசங்கியாக இருந்திருக்கலாம், எல்லாரும் வந்திருப்பாங்க. அப்போ இவங்களுக்கும் ஒரு பிரச்சனையாக வந்திருப்பாங்க. ஒரு அற்புதத்தை செஞ்சு அவங்க சீஷர்களாக எடுக்கல. அன்பு. சீஷர்களுக்காக தன் உயிரையும் கொடுத்த அன்பு. 3வது பாயிண்ட், சீஷர்களுக்காக தன் உயிரையும் கொடுத்த அன்பு. யோவான் 15:13 படிங்க. யோவான் 15:13 படிங்க. ஒருவன் அன்பிலும் ஒருவரிடத்திலும் இல்லை. இயேசு எப்படி அன்பு கூர்ந்தார் பார்த்தீங்களா? நான் எனது என்ற அகந்தை இல்லாத தன்னுடைய சீஷர்கள் வேலை செஞ்ச இடத்துக்கே போய் கூப்பிட்டது ஒன்று, தன்னுடைய சீஷர்களை சிநேகிதர் என்று கூப்பிட்டு, உங்களுக்காக என் உயிரையே கொடுக்குறேன்டா, இந்த அன்பை விட பெரிய அன்பு எதுவுமே கிடையாதுடா, உங்களுக்காக என் உயிரையே கொடுக்குறேன்டா. ஏன் நீங்கள்லாம் விசுவாசிகளாக மட்டும் இருக்கக்கூடாது, சீஷர்களாக இருக்கணும்னு சொல்கிறோன்னா இதுக்காக தான். When you are a disciple of Jesus Christ, you will be a friend of Jesus Christ. நீங்கள் இயேசுவுக்கு சீஷர்களாக இருந்தால் இயேசுவுக்கு சிநேகிதராக இருப்பீங்க. நீங்கள் you will have Jesus as your best friend. Dare to call Jesus as your friend. சிநேகிதனே என்று இயேசுவை கூப்பிடும் அந்த தைரியம் உங்களுக்குள்ள இருக்கணும். எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட தைரியம்? வேதத்தோடு உறவாடும் பொழுது இருக்கும். அந்த தைரியம் எப்படி இருக்கும்? எப்போ இருக்கும்? வேதத்தோடு உறவாடும் பொழுது இருக்கும். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் பார்க்கலாம், அப்புறமா ஒரு ஆக்டிவிட்டிக்கு போகலாம். சரியா? ஒரே ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இருந்தபோது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்தபோது சீஷர்களை நொட்டை லொட்டு லொசுக்கு மண்ணாங்கட்டி இப்படிலாம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த யூத சமய குருமார்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எந்த இடத்துலையும் அவங்க சொல்கிறது கரெக்டடா, நீங்கள் திருத்திக்கங்கடா, நீங்கள் சொல்லவே இல்லை,
விட்டே கொடுக்கல ஏசு சிஷ்யர்களை, தன் சிஷ்யர்களை கை கழுவாமல் போஜனம் பண்ணாருங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? டேய், கை கழுவாமல் போஜனம் பண்ணலன்னா பண்ணால் பரவாயில்லடா, இருதயத்தில் தான் சுத்தம் இருக்கணும் அப்படின்றாரு. ஓய்வு நாளில் போய் பயிர்களை நிமிண்டி சாப்பிட்டாங்க. தாவி இது பண்ணலையாடா, போங்கடா டேய் அப்படிங்கிறாரு. அன்பு அன்பு இருந்தால் விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள, இந்த ஹோம் பிள்ளைகளுக்குள்ள அன்பு இருந்தால் விட்டு கொடுப்பீங்களா? இன்னொருத்தங்கள விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த அன்பு உங்களால் காட்ட முடியுமா? கரெக்டு தானே திட்டுறது? என் தங்கச்சி, என் அக்கா, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் சண்டைக்கு போவேன். தப்பே செஞ்சிருந்தாலும், தப்பு தான் செஞ்சாங்க சிஷியர்கள். கை கழுவாமல் சாப்பிட்டு கரெக்டாக தப்பாம்மா? தப்பு. ஏன்னா கையில் கிருமிகள் இருக்கும், அதனால தான் கை கழுவ ஆண்டவர் தான் கட்டளை இருக்கிறாரு, சுத்தமாக இருங்கன்னு. மாமா இப்போ சாப்பிட்றப்ப பாதியில் எழுந்து ஓடினார்ல, ஐயோ கை கழுவ மறந்துட்டேன் அப்படின்னு. ஓட்டுனாரா இல்லையா மாமா? கை கழுவாமல் இருக்கிறது தப்பு தான். ஆனாலும் இயேசு முட்டு கொடுக்குறாரு. அந்த குழியை தான் நிறைய செய்வான். அவங்கள திட்டினா உடனே முட்டு கொடுப்பான். வந்துட்டா கிட்ட 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 கிட்டக்குன்னு இயேசு போல் ஒளிஞ்சிருவேன். இல்லை விட்டுருங்க அப்படிமா, டேய் முட்டு கொடுக்காதா, முட்டு விட திட்டுவேன். இதுதான் இயேசு. அன்பானவர், அன்பே உருவானவர் இயேசு. உங்களுக்கெல்லாம் அன்பானவர். பார்ட் 1ல் நம்ம பார்த்தது அன்பான இயேசு. இந்த சாங் தெரியுமா? அன்பான அன்பான அழகான இயேசு. உயிரான உயிரான தான் தெரியுமா? அன்பான அன்பான பாட தெரியாது. அது அவ்வளோதான். என் அன்பான 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 இயேசு, அன்பான இயேசு, என்ன உயிரோடு கலந்தீர், உயிரே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் அன்பான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட அன்பான இயேசு.
உங்களுக்கு 4 பாயிண்ட் கொடுத்தேன் இயேசுனுடைய அன்பை குறித்து. என்னென்ன கொடுத்தேன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ரீகேப், ஒரு சின்ன ரீகேப். அதுக்கப்புறமா அடிஷ்னல் பாயிண்ட்ஸு இப்போ ஜெபினா நான் கொடுப்பாங்க. அன்பாகவே இருக்கிறார். அப்புறம் கண்டிப்பதும் அன்பு தான் அவளுக்கு சொன்னேன். ஓகே, அப்புறம் இயேசுனுடைய அன்பை குறித்து 4 விஷயம் சொன்னேன். தன்னை விட்டு தூர போனாலும் துரத்தி செல்கிறவராக இருந்தார். ஈடில்லாத அன்பு. சீஷர்களை தேடிச் சென்று அழைத்த அன்பு. சீஷர்களுக்காக தன் உயிரையும் கொடுத்த அன்பு. தன் சீஷர்களை எப்பொழுதும் விட்டு கொடுக்காத அன்பு. 4 அன்பு உங்களுக்கு கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தார். அந்த பாயிண்ட். ஓகே, இயேசு